செல்வ ஸ்ரீராம். இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற நூல் தான் பல்லுயிர்களுக்கானது பூமி. இந்த புத்தகத்தை சதீஷ் அங்கிள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தகம் பல்லுயிர்கள் பத்தி, இந்த பூமி மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கானது அப்படின்றத இந்த புத்தகம் எனக்கு சொல்லுச்சு. இந்த தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அதனால இன்னைக்கு அந்த புத்தகத்தை பத்தி தான் பேச போறேன். எனக்கு வாய்ப்பு தந்த TNSF கருணாகரன் சார் அவங்களுக்கும், சதீஷ் அங்கிள், அப்புறம் அந்த மீட்டிங்கை கேட்க வந்துள்ள அனைவருக்கும் நன்றியை கூறி நான் என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்துல 15 கட்டுரைகள் இருக்கு. அதுல முதல் 2 கட்டுரைகள் எதை பத்தி அப்படின்னா, பறவைகள், அழிந்து போன பறவைகள், அழிந்து போன விலங்குகள், அதை பத்தி தான் இருந்தது. ஏன்னா இந்த அழிந்து போன பறவைகளும் அழிந்து போன விலங்குகளும் இந்த இரண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வரலாற்றுல என்னென்ன பிழைகள் செஞ்சிருக்கோம், அதை நம்ம தற்காலத்துல எப்படியெல்லாம் திருத்தி கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு இது வந்தது. ஃபர்ஸ்ட் நான் அந்த அழிந்து போன பறவைகள் பத்தி சொல்ல போறேன். அதுல முதல் பறவை டோடோ. இந்த டோடோ பறவைகள் மொரீஷியஸ் தீவுல வாழ்ந்த ஒரு ஓரிட வாழ்வி பறவை. இந்த டோடோ பறவை புறா இனத்தை சார்ந்தது. 28 கிலோ வரை வளரக்கூடிய ஒரு இந்த டோடோ பறவை முதல் முறையா போர்ச்சுகீஸ் மக்கள் தான் 1598ஆம் ஆண்டுல மொரீஷியஸ் தீவுக்கு வந்து இலைப்பாற சமயத்துல இந்த டோடோ பறவையை பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தப்ப இத ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. ஆனா இந்த டோடோ பறவை அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யல, இது நல்ல பறவை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது பறக்க முடியுமா பறக்க முடியாதான்னு பார்த்துருக்காங்க. இது பறக்க முடியாத பறவை. அதனால இதுக்கு அதை ஈஸியா வேட்டையாட முடிஞ்சனால இதுக்கு அவங்க மொழியிலேயே ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் டோடோ. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பறக்க தெரியாத முட்டாள் அப்படின்றது தான் இந்த டோடோ என்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்படி வச்சு ஒரு நூற்றாண்டுக்குள்ள, அதாவது 1662ஆம் ஆண்டுக்குள்ள அத்தனை டோடோக்களையும் நம்ம வேட்டையாடி கொண்டுட்டோம். அந்த டோடோக்கள் எப்படியெல்லாம் அழிஞ்சுது அப்படின்னா, முக்கிய காரணம் அந்த போர்ச்சுகீஸ் மக்கள் செஞ்சு வச்ச அந்த வேட்டை காரணமாக தான் அதிகப்படியான டோடோகள் அழிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அவங்க கொண்டு வந்த வளர்ப்பு பிராணிகள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டோடோ இட்டு இருந்த முட்டை குஞ்சுகள் அத்தனையும் மிதிச்சு அதோட இனத்தை அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதனாலதான் 1662ஆம் ஆண்டு இந்த டோடோக்கள் உலகத்தை விட்டு அழிஞ்சுது. சரி, இந்த பறவை அழிஞ்சனால என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பறவை அழிஞ்சனால அங்க செழிச்சு வளர்ந்திருந்த ஒரு மரமும் அழிஞ்சு போச்சு. அந்த மரத்தின் பெயர் தான் கல்வாரியா மேஜர். அந்த கல்வாரியா மேஜரின் பழங்களை சாப்பிட்டு அதோட எச்சத்தின் மூலமா முளைக்கும் திறன் பெற்ற விதைகளை அது பரப்பி விட்டனாலதான் கல்வாரியா மேஜர் மரங்கள் பெருமளவுல இருந்தது. ஆனா இந்த டோடோ பறவைகள் அந்த அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கனிகளை சாப்பிட்டு அதை பறவை இல்லாதனால இந்த கல்வாரியா மேஜர் மரங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மரம் கூட துளிர் விடல. இப்ப கூட நம்ம போய் மொரீஷியஸ் தீவு போனோம்னா அங்க பெரிய கல்வாரியா மேஜர் மரங்கள் இருக்கும், பட்டு போன மரங்கள். ஆனா ஒரு துளிர் விட்ட ஒரு சின்ன செடி கூட பார்க்க முடியாது. இது மாதிரி நிறைய பறவைகள் அழிஞ்சிச்சு. மொரீஷியஸ் தீவு டோடோ மாதிரி நியூசிலாண்டோட தீவோட ஹுயா அப்படின்ற ஒரு பேர்டு. இந்த பேர்ட் நியூசிலாந்து பேட்டில் பேர்ட் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. இந்த ஹுயா பறவைகள் 1907ஆம் ஆண்டு இந்த பூமியில இருந்து அழிஞ்சு போச்சு. இது அழியறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, வேட்டை காரணமாக தான். இந்த பறவையில என்ன வித்தியாசம் அப்படின்னா, வழக்கமா ஆண் பறவைகள் அழகாகவும் பெண் பறவைகள் கொஞ்சம் மங்கிய நிறத்திலேயோ இல்ல கொஞ்சம் அழகு இறகுகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமா ஆண் பெண்ணை கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த பறவையில ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஆண் பறவைகள் மூக்கு சின்னதாகவும் பெண் பறவைகளுக்கு மூக்கு பெருசாகவும் இருக்கும். இதை வச்சுதான் இதை கண்டுபிடிக்கலாம். ஏன் பரிணாம வளர்ச்சியில இந்த ஒரு பறவைக்கு மட்டுமே மூக்கு நீண்டு இருக்கு அப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே இந்த பறவை அழிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பறவை ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்னா, முதல்ல இந்த பறவை இருக்கணும். நம்ம தான் இந்த பறவையை அழிச்சிட்டோமே. இப்போ ஒரு சில அருங்காட்சியகங்கள் மியூசியத்துல மட்டும்தான் இந்த டோடோவை, இந்த ஹுயாவை பாடம் செஞ்சு வச்சிருக்கிறத பார்க்க முடியும். இந்த பறவையோட தொடர்புட்டு இருக்கிற 4 பறவைகள் இப்ப நியூசிலாந்துல இருக்கு. அதாவது அந்த நியூசிலாந்து பேட்டில் பேர்ட்ஸ் அப்படின்ற இனத்தை சார்ந்தது. அதோட பேர்ட்ஸ் பேரு தான் நியூசிலாந்து வடக்கு தீவுல காணப்படுறது நார்த் ஐலாண்ட் சேடில் பேக், சவுத் ஐலாண்ட் சேடில் பேக். அது மாதிரி தெற்கு தீவுல தெற்கு தெற்கு தீவுல காணப்படுற பறவைகள்
நார்த் ஐலாண்ட் கொக்காக்கோ, சவுத் ஐலாண்ட் கொக்காக்கோ, இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து வடக்கு தீவுலையும் தெற்கு தீவுலையும் காணப்பட்ட பறவைகள். அப்புறம் வந்து இந்த குயா பறவைகள் மாதிரி நிறைய பறவைகள் அழிவு சந்திச்சது. அதுல அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா, முதல் காரணம் வந்து கியூபன் மேக்கா. இன்னொரு பேர்டு சொல்லலாம். கியூபன் மேக்கா கியூபா தீவுகளில் மட்டுமே வாழ்ந்த ஒரு பறவை. இந்த கியூபன் மேக்கா வந்து 1864 இந்த பூமியில விட்டு அழிஞ்சு போச்சு. ஏன் இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதோட பண்பு தான் அதை வந்து அழிய வச்சுது. அது என்னடா பண்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பண்பு என்னன்னா, மனுஷங்க எவ்வளவு பக்கத்துல வந்தாலும் ஒரு அடி கூட நகராம அங்கேயே உட்கார்ற பண்பு தான் இந்த கியூபன் மேக்காவை அதோட அழிவுக்கு கொண்டு சென்றுச்சு. இந்த மாதிரி கியூபன் மேக்கா மாதிரி ஏகப்பட்ட பறவைகள் அழிஞ்சிருச்சு. இப்போ அழிவின் விளிம்புக்கு வந்துருச்சு. அந்த அழிவின் விளிம்புக்கு வந்த பறவைகள் ஹியாகின் மேக்கா, ஸ்பிக்ஸ் மேக்கா, அலகாஸ் கரசோ, ஹவாயன் க்ரோ, குவாம் கிங்ஃபிஷர், சொகாரோ டவ், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எக்ஸ்டின்ட் வைல்ட் ஸ்பீஷியஸா இருக்கு. அப்புறம் 230 வகை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அழிவின் விளிம்புல இருக்க உயிரினங்கள். அப்புறம் பல நூறு பல ஆயிரம் வகை என்டேஞ்சர்ட், இந்த மாதிரி பறவைகளை நம்ம அழிவுக்கு கொண்டு வரோம். சரி, பறவைகள் மட்டும்தான் அழிக்க ஆரம்பிச்சிருக்கோமா? அதுதான் கிடையாது. நம்ம விலங்குகள், அதாவது பாலூட்டிகளையும் நம்ம விட்டு வைக்கல. அதாவது பாலூட்டிகள்ல குவாகா, அதாவது தென் ஆப்பிரிக்காவோட குவாகா, வியட்நாமோட ஜாவா காண்டாமிருகம், மலேசியாவோட சுமத்ரா காண்டாமிருகம், டாஸ்மேனியாவோட ஸ்டைலசின், இந்த மாதிரி விலங்குகளை வந்து நம்ம அதிகப்படியா வேட்டையாடின காரணம், காடழிப்பு காரணமா இந்த விலங்குகள்லாம் வந்து ஜாவன் ரைனோசரஸும் சுமத்ரான் ரைனோசரஸ் மட்டும்தான் இப்ப இந்தோனேஷியால இருக்கு. மிச்சம் இந்த குவாகா, தைலசின் ஆர் டாஸ்மேனியன் டைகர், இந்த விலங்குகள்லாம் அழிஞ்சிருச்சு. நம்ம இந்த இந்த மாதிரி பல நூறு விலங்குகள் வந்து ஏன் அழியுது அப்படின்னா, நம்ம வந்து வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரனாலதான் அழியுது. இந்த வளர்ச்சி திட்டங்கள் நம்ம வந்து மனிதனுக்கு நல்லதா கெட்டதான்றது மட்டும்தான் பார்த்து இது பண்றோம். ஆனா இது அங்க இருக்கிற உயிர் சூழலை பாதிக்குமா? அங்க என்னென்ன வகை ஓரிட பறவைகள் இருக்கு, ஓரிட விலங்குகள், ஓரிட உயிரினங்கள், இதெல்லாம் கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வர வளர்ச்சி திட்டங்கள் வந்து இதை பாதிக்குமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் வந்து நம்ம இதை கொண்டு வரணும். இது மட்டும் இல்ல, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 15 கட்டுரைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, பழனி மலைத்தொடரும் பறவைகளும். இந்த பழனி மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஒரு அங்கம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, 508 வகை பறவைகள், 6000 வகை பூச்சிகள், 7402 வகை பூக்கும் தாவரங்கள், 1800 வகை பூக்காத தாவரங்கள், 325 வகை அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த பழனி மலை தொடர்ல ஏகப்பட்ட ஓரிட வாழ்வி பறவைகள் இருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில 31 ஓரிட வாழ்விகள் இருக்கு. அந்த 31 ஓரிட வாழ்விகள்ல பெரும்பாலானவை நீலகிரி உயிர்கோள பூங்காவிலையும் பழனி மலை தொடர்லையும் பார்க்கலாம். அந்த பழனி மலை தொடர்ல பார்க்க முடிகிற உயிரினங்கள் பழனி சிரிப்பான், வெண்வயிற்று சோலை கிளி, சோலை பூஞ்சிட்டு, சோலை புறா ஆர் நீலகிரி காட்டுப்புறா, இந்த மாதிரி பறவைகள். அதாவது அப்புறம் சின்ன தேஞ்சிட்டு, கிரிம்சன் பேக் சன்பர்ட், இந்த பறவை. அப்புறம் நீலகிரி பூச்சி பிடிப்பான், கருப்பு ஆரஞ்சு பூச்சி பிடிப்பான், பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளை கேச்சர், இந்த பறவைகள்லாம் வந்து பழனி மலை தொடர்ல இருக்கிற சோலை காடுகள்ல இதை நம்ம அதிகமா காண முடியும். சோலை காடுகள் அப்படின்னா என்னன்னா, அதுதான் வந்து ஓடைகளை, அது மழை பெய்யுற தண்ணியை அது பஞ்சு மாதிரி உறிஞ்சு அதை ஓடையா வந்து பேய விட்டு ஆறுகள்ல வந்து கலக்கி நமக்கு வந்து நீர் வந்து கிடைக்குது. ஆனா அப்படிப்பட்ட சோலை காடுகளை நம்ம 85% வந்து இழந்துட்டோம். ஏன் 85% இழந்துட்டோம் அப்படின்னா, அதிகப்படியான அயல் மரங்கள் வந்தது. அயல் மரங்களின் வருகைக்கு பின் தான் அதிகப்படியான சோலை காடுகள் அழிஞ்சது. அதனால அந்த சோலை காடுகளை பாதுகாக்கணும், இந்த உயிரினங்களை பாதுகாக்கணும்ன்றக்காக பழனி ஹில்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் அப்படின்ற அமைப்பும், வட்டக்கானல் பாதுகாப்பு மையம், இது மாதிரி மையங்கள்லாம் வந்து இந்த பழனி மலை தொடரை பாதுகாக்கணும் அப்படின்றத உறுதியா இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி நம்ம பழனி மலை தொடர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மலைத்தொடர். ஏன்னா நாங்க இருக்கிற இடம் வந்து பழனி மலை தொடருக்கு பக்கத்துல தான். இந்த பழனி மலை தொடர்ல ஏகப்பட்ட உயிரினங்கள், புலி, சிறுத்தை பூனை, சாம்பல் அணில், இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு.
அதனால இந்த பழனி மலைத்தொடரை காக்க வேண்டியது நம்ம எல்லாத்தோட அவசியம்தான். இந்த பழனி மலைத்தொடர் இப்ப இரண்டு நூற்றாண்டா வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வருது. அதுல முக்கியமான பிரச்சனை காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீ வந்து ஜனவரி முதல் மார்ச் வரை இந்த கொடைக்கானல் மலை ஃபுல்லாமே பஞ்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் காட்டுத்தீ வருது. ஏன் இந்த காட்டுத்தீ வருது அப்படின்னா, நம்ம சுற்றுலா பயணிகள் நம்மளால என்ன பண்றோம், செயற்கையா தீயை உருவாக்கிட்டு வந்துடுறோம். அதனால என்னன்னா சோலை காடுகள், பசுமை மரா காடுகள், இலையுதிர் காடுகள், புல்வெளி காடுகள் எல்லா காடுகள்லயும் மரங்கள்ல தீப்பட்டு காட்டு தீ உருவாகி எல்லா உயிரினங்களும் அழிக்குது. சரி, அது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா அயல் மரங்கள் வருகை, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து சீகை மரங்கள், பைன் மரங்கள், யூக்கலிப்டிஸ் மரங்கள் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க வந்து அந்த மரங்களை சோலை காடுகள் அழிச்சிட்டு வச்சாங்க. அதனால அங்க பறவைகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால மிச்சம் இருக்கிற காடுகளை மட்டும்தான் இந்த பறவைகள் எல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் வேற என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெகிழி குப்பைகள், நம்ம சுற்றுலா பயணிகளால போடப்படுற நெகிழி குப்பைகள் அதை சோலைக்காடு முழுவதும் பரவி சோலைக்காடுகளை குப்பை மேடா ஆக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சோலைக்காடுகளை பாதுகாக்கணுன்றக்காக சோலை குருவி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த சோலைக்காடுகள்ல இருக்கிற நெகிழி குப்பைகளை அகற்றுறது மட்டும் இல்லாம அதை வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்தி மகத்தான பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்கள மாதிரி பல பேர் சேர்ந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இந்த பழனி மலையை பாதுகாக்கலாம். அப்புறம் வந்து பறவை பார்த்தல் அறம். பறவை பார்த்தல் அறம் அப்படின்னா, பறவைகள் நம்ம பாக்குறப்ப அந்த பறவைகளுக்கு எந்த இடையூறுகள் இல்லாம எதை இருந்தாலும் செய்யணும். இப்போ அதிகமா புகைப்பட கருவிகள் பயன்படுத்துறாங்க. அதனால வந்து அதிக அளவு பறவைகள் இடையூறு சந்திக்குது, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேற இடங்களுக்கு செல்லுது. அது வந்து இரவாடி விலங்குகள் மேல அதிகப்படியான பிளாஷ் லைட்ஸ், டார்ச் லைட்ஸ் இதை பயன்படுத்தி அந்த விலங்குகளை துன்புற செய்யறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு உதாரணமா சதீசங்களே எழுதியிருக்காங்க. என்னன்னா, கேரளா மாவட்டத்தில் இருக்க தட்டக்காடு பறவைகள் சரணாலயத்துல இரவு நேரத்துல கிரேட் இயர் நைட்ஜார், பெரிய காது பக்கி என்ற ஒரு பறவையை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போறப்ப எல்லாம் ஒரு இடத்துல நின்று பாக்குறாங்க. அப்படி என்னடா அந்த இடத்துல நின்றுன்னு பார்த்தா அங்க ஒரு தேவாங்கு ஸ்லெண்டர் லாரிஸ்ன்ற அந்த உயிரினம் அங்க நின்றுட்டு இருக்குது. அதை வந்து எல்லாருமே அது மேல டார்ச்சு, பிளாஷ் லைட் எல்லாம் அடிச்சு அதை வந்து போட்டோ எடுக்கிறதுனால அந்த விலங்கு துன்புற எங்கேயும் போக முடியாம அங்கேயே நின்று கண் கூச்சலோட பார்த்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே சதீஷ் அங்கிள் வந்து நம்ம இவ்வளவு துன்புறுத்தி அதை படம் எடுக்கணுமா அப்படின்ற காரணத்துக்காக அவங்க புகைப்பட கருவியை மூடி வச்சுட்டு அந்த விலங்கை ரசிச்சாங்க. சரி, இது இன்னொரு உதாரணமும் இருக்குது. அதுதான் வந்து கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். பல பறவை பார்ப்பவர்கள் வந்து இந்த பறவை ஒரு நாளாவது பார்த்துருவோமா அப்படின்னு யோசிக்கிற பறவை தான் இந்த பெரிய கருப்பு வெள்ளை இருவாச்சி. இது வந்து தென்கிழக்கு ஆசியா நாடுகள் மற்றும் இந்தியாவிலே காணக்கூடியது. இந்தியாவில தமிழ்நாட்டுல வால்பாறை பகுதி, இந்த பகுதியில தான் அதிகமா பார்க்க முடியும். அப்படி வால்பாறை பகுதியில இருவாச்சி பறவைகளை தேடி போறப்ப இந்த மரத்துல பார்க்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த அந்த இருவாச்சி பார்க்கறதுக்காக அந்த மரத்துல உட்காடுறப்ப ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்துருக்காங்க. இருள் நேரம் வந்துட்டே இருக்குது. அப்பயும் அவங்களால இருவாச்சி பறவைகள் பார்க்க முடியல. ஆனா அப்பதான் தூரத்துல ஒரு கேளையாடு, நார்த்தன் ரெட் முஞ்சாக்ன்ற மானினம் வந்து கூட்டம் கூட்டமா நடந்து போச்சு. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஓ ஒருவேளை நம்ம பக்கத்துலயே இருவாச்சி வந்துட்டு போயிருக்குமோ, நம்ம தான் கவனிக்காம விட்டுருக்கோமோ, இவ்வளவு கூட்டமா கேளையாடு வருது, அதுவே நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்ப இது தெரியும், ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்மளை பார்த்துருக்குமோ, கண்காணிக்குமோ, நம்ம தான் அதை பார்க்காம விட்டோமோன்னு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்பதான் அந்த மரத்தோட உச்சியில அந்த ஆண் இருவாச்சி வந்து பெண் இருவாச்சிக்கு அது உணவு விட்டுச்சு. அதை பார்த்து யாரா இருந்தாலுமே அதை வந்து புகைப்படம் எடுத்திருப்பாங்க. ஆனா சதீஷ் அங்கிள் வந்து அதை புகைப்படம் எடுக்கல. ஏன்னா அவங்க வந்து புகைப்படம் எடுக்க கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால இருவாச்சி பறவையா இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன்னு அந்த இருவாச்சியோட புகைப்படத்தை அவங்க எடுக்கல. அப்புறம் அடுத்து நான் சொல்ல போற விலங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பிரம்மாண்டமான ஒரு விலங்கு. என்ன விலங்குன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா யானை தான். அது யானை வந்து ஆசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள் மட்டும்தான் யானை இருக்கும். ஆசியால கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்தியாவில தான் அதிகமா பார்க்க முடியும். இந்த யானைகளை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வர்றோம். இந்த யானைகள் வந்து அதிக அளவுல காடுகள்ல காணப்படுற இடத்துல நம்ம என்ன பண்றோம், தேயிலை தோட்டங்கள் போடுறோம், யூக்கலிப்டிஸ் காடுகள் உருவாக்குறோம், பைன் காடுகள் உருவாக்குறோம். இந்த மாதிரி காடுகள் உருவாக்குறதால
இந்த யானைகள் வந்து அதிக அளவுல முடக்கமாகி அதுக்கு ஊருக்குள்ள வேற வழியே இல்லாம வாழைத்தோட்டம், அப்புறம் அடிவார காடுகள் இருக்கிற தோட்டங்கள் ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் செய்து அப்படின்னு செய்தித்தாள்ல போடுறாங்க. ஆனா ஒண்ணு யோசிக்கணும், மனிதர்கள் வந்து யானை வந்து நம்ம அட்டகாசம் செய்யுதா இல்ல மனிதர்கள் அந்த யானையோட வாழ்விடத்துல சேர்ந்து அட்டகாசம் பண்றாங்களா? அதை நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா யானைகள் வந்து பெரிய பரப்பளவு உள்ள காடுகளை தான் அதிகமா தென்படும். ஆனா அதோட எண்ணிக்கை குறைய குறைய, அதோட காடுகள் எண்ணிக்கை குறைய குறைய அதோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. சரி, இந்த யானைகள் என்ன நல்லது செஞ்சிருது அப்படின்னா, இந்த நம்ம பார்க்குற அனைத்து காடுகளுமே உருவானதுக்கான முக்கியமான காரணம் இந்த யானையோட மூதாதையர்கள் தான். இந்த யானையோட மூதாதையர்கள் பழங்களை சாப்பிட்டு அதோட கழிவுல இருந்து அந்த விதைகள் முளைத்து வர, அந்த எச்சத்துல வந்து வண்ணத்து பூச்சி சில சத்துகள் எடுத்து மகரந்த செயற்கைக்கு பயன்படுத்துது. அந்த மகரந்த செயற்கை மூலயமா பழங்கள் பழுக்குது, மறுபடியும் அதே பழங்கள்ல உள்ள விதைகளை மறுபடியும் பரப்புது. இப்படியே வந்து ஒரு உணவு சங்கிலி நீடிச்சுட்டு வந்தது. ஆனா யானைகள் எண்ணிக்கை குறைய குறைய நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த யானைகள் செய்யற மகத்தான பணி ஒரு நாளைக்கு 300 மரங்கள் நடுது. அதனால யானைகள் மனிதர்களை விட வாழ்றதுக்கு கொஞ்சம் உரிமை ரொம்ப அதிகமாவே இருக்குது. இப்ப நான் சொல்ல போற ராஜஸ்தான் மாநிலத்தின் பறவை பத்தி தான் பேச போறேன். ராஜஸ்தான் மாநில பறவைனா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுதான் அந்த கானமயில். கானமயில் கிரேட் இந்தியன் பஸ்டார்ட் வந்து இப்ப குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்லயும், பாகிஸ்தான்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த கானமயில்களை பார்க்க முடியும். ஒரு காலத்துல கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு காலத்துல கானமயில்கள் தென்பட்டுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்ல ஒரு பாடலே இருக்கு. கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுமாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போல கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு ஒரு பாடலே மூதுரை பாடல்ல இருக்குது. இது மூலயமா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல கானமயில் இருந்திருக்கு அப்படின்னு அவதானிக்கலாம். இந்த கானமயில்கள் வந்து தற்போது அழிவின் விளிம்புல இருக்கு. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அதோட எண்ணிக்கை 150க்கும் கீழே தான் இருக்கு. அவ்வளவு பெரிய பறவை. இதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய பறவை. 15 கிலோ எடை இருக்கும். இந்த பறவை ஏன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா, முக்கிய காரணம் வேட்டை. இதுவும் வேட்டையால தான் அழிஞ்சுக்கிட்டே வருது. வேட்டை மட்டும் இல்ல, மின்சார வேலிகள் அடிபட்டு இறக்கிறது, தெருநாய்கள் துரத்துறது, அப்புறம் வந்து கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகள், அதோட முட்டை, அதாவது டோடோ எப்படி அழிஞ்சுதோ அதே வகையில தான் அழிஞ்சிட்டு இருக்குது. இந்த டோடோ நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. டோடோ நமக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துருக்குதுன்னா, கானமயில் டோடோ விட்ட மாதிரி கானமயில்களை பாதுகாக்காம விடக்கூடாது. ஏன்னா கானமயில்கள் வந்து அவ்வளவு பெரிய பறவைகள். இது அழியறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது. அதுதான் புல்வெளி காடுகள் அழிக்கப்பட்டது. புல்வெளி காடுகளை தான் இது அழகா மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதோட இனமான வரகு கோழி, லெசர் புளோரிகான், பெங்கால் வரகு கோழி, பெங்கால் புளோரிகான், மேக்கக்வீன் வரகு கோழி, மேக்கக்வீன் பஸ்டார்ட், இந்த மாதிரி இனங்கள் வந்து அதுவுமே அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே வருது. ஆனா கானமயில்கள் தான் முக்கியமா அழிவின் விளிம்புக்கு தள்ளப்படுது. இந்த டோடோ பார்த்தே நம்ம கத்துக்கலாம், கானமயில்களை நம்ம பாதுகாக்கணும். ஆனா பாதுகாப்போமா? அதுதான் இங்க கேள்வி. அப்புறம் வந்து ஊடகங்கள்ல வந்து தவறான பல செய்திகள் வருது. அதாவது ஆஸ்திரேலியா ஆந்தை பிடிப்பட்டது, அபூர்வமான ஆந்தை, அதிசயமான ஆந்தை, இப்படி நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஆந்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வெண்ணாந்தை ஆர் கூகை. இந்த கூகை வந்து தமிழகத்துல பொதுவா தென்படக்கூடிய ஒரு ஆந்தை தான். ஆனா வந்து இதை வந்து நம்ம எல்லாரும் அது தெரியாம இது வெளிநாட்டு பறவை அபூர்வமா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு தவறான செய்திகள் ஊடகங்கள்ல வெளியிட்டு இருக்கோம். சரி, அது மட்டும்தான் ஊடகங்கள்ல தவறா வெளியிடப்படுற செய்தியா அப்படின்னு கேட்டா, வலசை பறவைகள் வந்து இங்க சரணாலயங்களுக்கு வருது, கூடு கட்டுது அப்படின்னு சொல்றோம். வலசை பறவைகள் உண்மையா வந்து வடதுருவத்துல இனப்பெருக்கம் பண்ணிட்டு தெற்கு நம்ம தென்னிந்தியா, இலங்கை இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அந்த குளிர் தாங்க முடியாம இறை பற்றாக்குறை காரணமாகத்தான் நம்ம இடங்களுக்கு வருது. ஆனா கூடு கட்டுறதுக்கு கிடையாது. அப்ப நம்ம ஊர்ல கூடு கட்டுற மஞ்சள் மூக்கு நாரை, சாம்பல் நாரை, செந்நாரை, குருட்டு கொக்கு, சின்ன கொக்கு, கூளைக்கடா, கரண்டி வாயன் இதெல்லாம் வந்து நம்ம உள்நாட்டு பறவைகளா தானே தவிர வெளிநாட்டு பறவைகள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பல தவறான செய்திகள் ஊடகங்களை வெளியிட்டு வரனால மக்கள் மனதுல தவறான புரிதல்கள் உருவாகிட்டு வருது. அதை நம்ம சரி செய்வோமா?
அப்புறம் வந்து நம்ம காடுகளுக்கு செல்றோம். அதிகமா நம்ம பார்க்க முடியிற உயிரினம் எது? எல்லாரும் கேட்டா உடனே குரங்கு, பானட் மேக்கக்யூ தான் சொல்லுவோம். இந்த பானட் மேக்கக்யூன்ற கோவில் குரங்கு நம்ம ரோட்ல போறப்ப வந்து மனிதர்கள் தர உணவுக்காக, அதாவது பழனி டு கொடைக்கானல் ரோட், அந்த ரோட்ல அதிகமா பார்க்க முடியும். ஏன் வந்து இப்படி ரோட்ல காடுகள்ல உணவு தேடுறதை விட்டு போட்டு ரோட்ல வருது அப்படின்னா, மனிதர்கள் தர இறைக்காக தான். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஆனா நம்ம இந்த உணவுகள் தர்றது கெட்டதுதான். அது 3 விஷயங்கள்ல இந்த உயிரினங்களை பாதிக்குது. முதல் விஷயம், நம்ம தர உணவுகள்ல இருந்து நோய் தொற்று அதுக்கு பரவுது. நம்ம வந்து உப்பு, மசாலா இந்த பொருட்கள் வச்சு சமைக்கிறோம். அந்த பொருட்களை வச்சு நம்ம அந்த குரங்குகளுக்கு குரங்குகளோ இல்ல மற்ற உயிரினங்களோ அதுக்கு கொடுக்கறனால அதோட உடம்புல நோய் தொற்று உருவாகி அது இறக்குது. சரி, அது மட்டும் தான் நான் அப்படின்னு கேட்டா வந்து நம்ம தர உணவுகளை சாப்பிட வர்ற குரங்குகள் மற்ற உயிரினங்கள் வந்து சாலையில அடிபட்டு இறக்குது. அதாவது அந்த புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. சிறுத்தை அடிபட்டு இருந்தது, சிறுத்தை, பூனை, சாம்பல் அணில், மலை அணில், குரங்கு இதெல்லாம் வந்து ரோட்ல வந்து வாகனங்களால அடிபட்டு இறக்குது. இது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, காட்டில் உள்ள உணவு சங்கிலி இது படுறது, அறுபடுறது. ஏன்னா வந்து இந்த குரங்குகள் வந்து அதிகப்படியா பழங்களை சாப்பிட்டு தான் வாழும். அப்படி பழங்கள் சாப்பிட்றப்ப யானை மாதிரியே இந்த மரங்களை பறக்கும். ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ருசிப்பட்ட உணவுகளுக்கு பழக்கப்படுத்திடுறோம். அது பழக்கப்பட்ட பின்னாடி அது அங்க ரோட்லயே வந்து ஒன்னா அடிபடுது, இல்லைன்னா நோய் தொற்று வருது, இல்ல அப்படியுமே இல்லைன்னா வந்து அங்க வந்து நம்ம தர்ற உணவுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால காடுகளுக்கு உணவு சங்கிலி அறுபடுது. இதை நம்ம வந்து இனி எங்க போனாலுமே நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த ஒரு வன உயிரினங்கள் குரங்குல இருந்து எந்த உயிரினமா இருந்தாலும் நம்ம அதுக்கு உணவு தரக்கூடாது. கடைசியா நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா, ஸ்வீடன் நாட்டு மாணவி கிரேட்டா தென்பர்க், அவங்க 22 வயசு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ வில் டை அவுட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பட் வி வில் டை அவுட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த பருவநிலை பிறழ்வு வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த பருவநிலை பிறழ்வு வந்து மனிதர்களை மட்டும் இல்ல, இந்த பூமியில் உள்ள 10,000 வகை பறவைகள், அத்தனை வகை விலங்குகள், பாலூட்டிகள், ஊர்வன, நீர்நில வாழ்வன, பூச்சிகள், மீன்கள், எல்லா பல்லுயிர் சூழலையே பாதிக்குது. இது எப்படின்னா, ஆர்டிக் பகுதியில அதிக அளவு பனி உருகிறது, ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில. அப்புறம் ஒரு பகுதியில வெப்பம் அதிகமாகிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான மழை பொழிவு, அதாவது ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீக்கிறது. இதெல்லாமே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பருவநிலை பிறழ்வு, கிளைமேட் சேஞ்சால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான். இந்த பருவநிலை பிறழ்வு பாதிக்கு பெரும்பாலான கடலோர மக்கள் தான் அதிகப்படியா பாதிக்கிறாங்க. ஏன்னா வந்து சில ஆண்டுகளுக்குள்ள கடல் மட்டம் 1 அடியா உயரும். இந்த 1 அடியா உயர்வதனால எல்லா இடங்கள் உள்ள அந்த கடலோர பகுதிகளை ஃபுல்லா அது அரிச்சிரும். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பகுதிகள் சுருண்டுகிட்டே வரும். அதனால நம்ம இந்த பருவநிலை பிறழ்வை எப்படியாவது சமாளிச்சு ஆகணும். அதுக்கு பல வழிகள் இருந்தாலும் மனிதர்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். இறுதியா ஒன்று சொல்றேன், இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து வகை பறவை, விலங்கு, பாலூட்டி, ஊர்வன, நீர்நில வாழ்வன, பூச்சிகள், மரங்கள், புல், தாவரங்கள் அனைத்துக்குமே சொந்தமானதுதான் இந்த பூமி அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்வ ஸ்ரீராம். ஒரு பவர் பாயிண்ட் போடுறேன், அதை பார்த்து சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது அங்கிள். இந்த பறவை பேர் சொல்றது அங்கிள்? அம்மா இந்த பவர் பாயிண்ட் போட்டா தம்பி சொல்லுவாருன்னாங்க, அதுக்கப்புறம் இதுதான் டோடோ பறவை. மொரீஷியஸ் தீவுல வாழ்ந்து 1662ஆம் ஆண்டு அழிந்து போன பறவை. இதுதான் ஹுயா பறவை, அதாவது அந்த நியூசிலாந்து வேட்டில் பேர்ட் இனத்தை சேர்ந்தது. பெண் பறவைக்கு தான் மூக்கு பெருசா இருக்கு, ஆண் பறவைக்கு சின்னதா இருக்கு. இது 1907ஆம் ஆண்டு அழிஞ்சது. இது கியூபன் மேக்கா. இது 1864ஆம் ஆண்டு அழிஞ்சது. இது கியூபா என்ற தீவில் மட்டுமே காணக்கூடிய ஒரு பறவை இனம். இது பேசஞ்சர் பீஜியன் பயணப்புறாக்கள். இந்த பயணப்புறாக்கள் வந்து
அது அழிவின் முன்னாடி உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட பறவை இதா தான் இருந்தது. அதாவது 3 to 5 பில்லியன் என்ற மாபெரும் எண்ணிக்கையில் இருந்த பயணப்புறாக்கள் இன்னைக்கு ஒண்ணு கூட இல்ல. அதாவது அது அழிஞ்ச 1914ஆம் ஆண்டு முன்னாடி கூட 50 ஆண்டுகள் முன்னாடி கூட 3 to 5 பில்லியன் இருந்த பயணப்புறாக்கள் 50 ஆண்டுகளுக்குள்ள ஒண்ணு கூட இல்லாம போயிருச்சு. கடைசி பயணப்புறா செப்டம்பர் 1ஆம் தேதி 1914 மர்தா என்ற கடைசி பயணப்புறா சின்சினாட்டி ஜூல வந்து இறந்தது. அதுக்கப்புறம் பயணப்புறாக்கள் மொத்தமா அழிஞ்சு போச்சு. இதுதான் கிரேட் ஆக். இந்த பறவை வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டு பாதியிலேயே அழிஞ்சு போன பறவை. இது ஆக் என்ற குடும்பத்தை சேர்ந்தது. மொத்தமா இந்த ஆக் குடும்பத்துல 22 பறவைகள் இருக்கு. அதுல இந்த கிரேட் ஆக் பறவை இனம் அழிஞ்சிருச்சு. ஏன்னா வேட்டை காரணமாக, இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள்ல காட்சிப்படுத்துறதுக்காக, அந்த காரணத்துக்காக தான் இந்த கிரேட் ஆக் பறவைகள்லாம் அழிஞ்சுது. இது ஹியாகின் மேக்கா. இந்த ஹியாகின் மேக்கா வந்து தென் அமெரிக்கா அமேசான் காடுகள்ல காணக்கூடிய பறவை. இப்போதைக்கு அது வல்னரபிள், அச்சுறுத்தலுக்குள்ளான இனமா இருக்குது. இந்த ஹியாகின் மேக்கா வந்து மிகப்பெரிய கிளி இனம் கேட்டா இதைதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுதான் தைலசின் ஆர் டாஸ்மேனியன் டைகர். இது டாஸ்மேனியா தீவுகளில் மட்டுமே காணப்பட்ட ஒரு விலங்கினம். இது வந்து இது வந்து ஜூல கடைசியா ஒரு டாஸ்மேனியன் டைகரை வச்சிருந்தாங்க. அதுவும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டாஸ்மேனியன் டைகர் இனம் மொத்தமா அழிஞ்சிருச்சு. இதுதான் குவாகா. குவாகா வந்து இந்த இப்ப இருக்கிற ஜீப்ராவோட ஒரு சப்ஸ்பீஷியஸ். இந்த குவாகா இனம் வந்து 1872ல அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குவாகாவும் தென்படல மனிதர்களுக்கு. இது தென் ஆப்பிரிக்கால மட்டுமே காணப்பட்ட ஒரு உயிரினம். ஜாவன் ரைனோசரஸ். இந்த ஜாவன் ரைனோசரஸ் தான் இப்போதைக்கு உலகத்தின் மிக அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட உயிரினம். இதோட எண்ணிக்கை சுமார் 70க்கும் குறைவா தான் இருக்கு. இது இந்தோனேசியாவுல ஜாவா தீவுகள்ல ஒரு சில தேசிய பூங்காக்களையும் மலைகளையும் மட்டும்தான் இந்த ஜாவா காண்டா மிருகங்களை பார்க்க முடியும். சுமத்ரா காண்டாமிருகம் இது வந்து இருக்கிறதுலே சின்ன காண்டாமிருகம். இந்த சுமத்ரா காண்டாமிருகங்கள் வந்து அதுவும் இந்தோனேசியால சுமத்ரா தீவுகள்ல மட்டும் காணக்கூடியது. இதுதான் 2வது வகை அரிய உயிரினம். இதுதான் சைகா. இந்த உயிரினம் வந்து பல வேட்டைக்காக சீனாவில இருந்து முழுசா அழிக்கப்பட்டதுதான் இந்த சைகா என்ற மானினம். இதுதான் பிரவுன் பேர். இதை வந்து போர்ச்சுகல்ல இருந்து ஒரு காலத்துல முழுசா அழிஞ்சு போச்சு. ஆனா வந்து இப்போது போர்ச்சுகல் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. போர்ச்சுகலுக்கு திருப்பி வருது. இதுதான் கிரே உல்ஃப். இந்த கிரே உல்ஃப் வந்து ஒரு அயர்லாந்துல இல்ல. ஆனா இப்போதைக்கு அயர்லாந்துல இல்ல. நம்ம இந்தியாவுல ஒரு காலத்துல அதிகமா இருந்தது. இப்ப வந்து வடக்கு கர்நாடகால இருந்து வட இந்தியா வரைக்கும் மட்டும்தான் காணப்படுது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலே இருந்துச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? ஆனா இப்ப இந்த விலங்கு வட கர்நாடகால இருந்து வட இந்தியா, கனடா, ஐரோப்பா மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் பழனி சிரிப்பான், பழனி லாஃபிங் த்ரஷ். இந்த பறவை வந்து நியர் த்ரெட்டன், அருக தொடங்கும் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேகமலை தொடர், மூணாறு, இரவிக்குளம் தேசிய பூங்கா, பழனி மலைத்தொடர், கோயம்புத்தூர்ல ஆனமலை புள்ளிகள் சரணாலயம் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பழனி சிரிப்பான் காண முடியும். இதுதான் சோலை சிட்டு, ஒயிட் பெல்லிட் சோளக்கிளி. இந்த பறவைகள் வல்னரபிள், அச்சுறுத்தலுக்குள்ளான இனம். இதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பார்க்க முடியும். குறைந்த அளவுல தான் பார்க்க முடியும். இதோட ஒரு உறவினமான நீலகிரி சோளக்கிளி வந்து நீலகிரி மலைப்பகுதிகள்லையும் அந்த உயிர்கோள பூங்காவிலையும் தான் இந்த நீலகிரி சோளக்கிளியை பார்க்க முடியும். இதுதான் நீலகிரி ரீஜியன், நீலகிரி காட்டுப்புறா. இது வல்னரபிள், அச்சுறுத்தலுக்குள்ளான இனம். இது நீலகிரி மலைத்தொடர், பழனி மலைத்தொடர், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகளில் இந்த நீலகிரி காட்டுப்புறாவை பார்க்கலாம். இதுதான் நீலகிரி ஃப்ளவர் பெக்கர், சோலை பூஞ்சிட்டு. இந்த சோலை பூஞ்சிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமா பரவலா காணக்கூடிய ஒரு பறவை இனம்தான். இது பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளை கேச்சர், கருப்பாரஞ்சி ஈப்பிடிப்பான். இந்த கருப்பாரஞ்சி ஈப்பிடிப்பான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஓரிட பறவை. இது வந்து பழனி மலைத்தொடர், நீலகிரி, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளை கேச்சர், கருப்பாரஞ்சி ஈப்பிடிப்பான பார்க்கலாம்.
இதுதான் காணமயில், கிரேட் இந்தியன் பஸ்டார்ட். இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய பறவை. 15 கிலோ எடை இருக்கும். ஆண் பறவை இது வெள்ளை கழுத்து இருக்கும். பெண் பறவைக்கு வந்து சாம்பல் நிற கழுத்து இருக்கும். மிகச்சிறப்பு செல்வ ஸ்ரீராம். ஆஹ் மிக அழகா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற தகவல் உன் மூலமா தெரியுது. ஏன்னா குழந்தைகளுக்கான அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் சுற்றுச்சூழலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய வேலையை செய்யணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த வகையில நாங்க மகிழ்வு கொள்றோம். எழுத்தாளரை அழைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தொடர். வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. ஓகேங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா இருந்தது ஸ்ரீராம் உங்களுடைய தேங்க்யூ பேச்சு. அங்கிள். ஆமா, பேச்சுன்றதை விட நீங்க வந்து எந்த அளவுக்கு இதை உள்வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க பேச்சுல வந்து தெரியுது. அதாவது நம்ம சாதாரணமா புத்தகம் படிக்கிறது ஒரு வகை. இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல உங்களுடைய ஆர்வம் எல்லாமே சேர்ந்து இந்த புத்தகத்துல வந்து வெளிப்படுறது வந்து உங்களோட பேச்சு மூலமா வெளிப்படுறது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அற்புதமா வந்து நீங்க பேசுனீங்க. அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன, அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா உங்களால வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் வந்து வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுத்துட்டு லேப்டாப்ல விளையாட விட்டுட்டு குழந்தைங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். தொடர்ந்து படிங்க. உங்களுடைய ஒவ்வொரு இதுவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க வந்து புத்தகத்தை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்க பேச்சிலேயே தெரிஞ்சது. ஏன்னா புத்தகத்துல இல்லாத பல விஷயங்களையும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, நான் அதை கவனிச்சுட்டே இருந்தேன். தேங்க்யூ அங்கிள். ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பறவைகள் நீங்க சொல்லும்போது, ஏன்னா டோடோவை பத்தி நான் அந்த புத்தகத்துல எழுதவே இல்லை, ரொம்ப கம்மியா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா டோடோவை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள்ல அதை பத்தி ரொம்பவே விரிவா எழுதுனதுனால நான் இதுல வந்து லைட்டா அதை தொட்டுட்டு மட்டும் போயிட்டேன். ஆனாலுமே நீங்க வந்து மற்ற புத்தகங்கள்ல நீங்க படிச்ச விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க வந்து எந்த அளவுக்கு விஷயங்களை ரிலேட் பண்றீங்க அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த புத்தகத்தை மட்டுமே படிக்காம அதுல இருக்கிற விஷயத்த மட்டுமே பார்க்காம அதை படிக்கும் போதே வேற என்னென்ன விஷயங்களும் நம்மளால தொடர்பு படுத்திக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி சிறப்பாக தான் செய்கிறீங்க. ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கையில் இருக்கும் பூமி படிச்சிட்டிங்களா? இல்ல சார். அது நீங்கள் படிங்க. அது நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன நீங்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். நீங்கள் அதை படிக்கும்போது இப்போ நீங்கள் எப்படின்னு தெரியல, நோட்ஸ் படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்தீங்களா? நோட்ஸ் இருக்கு இல்லைங்க அங்கிள். ஆ நானே அப்போ இப்போ தேடி படிச்சு நீங்களே தேடி தேடி படிச்சு படிச்சீங்களா? இப்போ இந்த இயர்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் எப்படி சொன்னீங்க? ஒவ்வொரு அத வருஷம் ஞாபகத்தில் தேடி வச்சு சொன்னீங்களா இல்லை நோட்ஸ் எடுத்து பார்த்து சொன்னீங்களா? ஞாபகம் வச்சு சொன்னேங்க அங்கிள். எல்லாமே ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா? எல்லா ஞாபகத்துல வச்சு ஒவ்வொரு பறவையும் அழிஞ்சு போன வருஷங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? ஞாபகத்துல வச்சு தான் சொல்றேங்க அங்கிள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது வந்து உங்களோட ஈடுபாடு தான் காரணம். உங்களுடைய அந்த அந்த விஷயம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு தான் காரணம். நீங்க தொடர்ந்து படிங்க. ஓகேங்க அங்கிள். கையில் இருக்கும் பூமி படிக்கும்போது நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல இல்லையா? அதை படிங்க. படிக்கும்போது நிறைய குறிப்புகள் எடுங்க. அந்த ஓகேங்க ஏன்னா அங்கிள். அதுல ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தையே இருக்காது. அத்தனையும் வந்து ரொம்ப அவசியமான ஒரு தகவலா இருக்கும். அப்ப நீங்க ஓகேங்க படிக்கும் அங்கிள். போது என்ன பண்ணுங்கன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், அதுல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், மலைகள், அதுல சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்கள், கடல், ஆறு, இந்த மாதிரி மற்ற நாடுகள், மாநிலங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்க குறிப்பிடுங்க. ஓகேங்க குறிப்பெடுக்கும்போது அங்கிள். அது மொத்தமா நீங்க பார்க்கும்போது அப்போ உங்களால வந்து அதை தாண்டி இன்னும் நிறைய தகவல்களை திரட்ட முடியும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதுல வந்து உங்களால வரலாறையும் கனெக்ட் பண்ண முடியும், சுற்றுச்சூழலையும் கனெக்ட் பண்ண முடியும், சூழலியலை பார்த்துக்க முடியும், காட்டுயிர்களை தெரிஞ்சுக்க முடியும், அறிவியல் தகவல் எல்லாமே சேரும். அப்படி சேரும்போது ஓகேங்க அங்கிள். உங்களுக்கு வருங்காலத்துல வந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்க அங்கிள். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு திறமையும் அதை வந்து சரியானபடி வெளிப்படுத்தக்கூடிய திறமையும் இருக்கு.
அதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போக முடியும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எல்லா தகவலையும் சொன்னது. அதுவும் குறிப்பா வந்து புத்தகத்தை தாண்டி நீங்க படிச்சு நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இல்லைன்னா வந்து இந்த சூழலியல் சார்ந்த ஒரு அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறை அதுதான் அதுதான் மெயின். அதுதான் ரொம்ப மைய புள்ளின்னா அதுதான் சுற்றுச்சூழல் சார்ந்த காட்டுயிர் சார்ந்த அக்கறை. அந்த அக்கறை வந்து உங்களுடைய பேச்சுல வெளிப்படுது. வெறும் தகவல் மட்டும் இல்ல, தகவல் வந்து படிச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஆனா உங்களுடைய பேச்சுல வந்து அந்த தகவல் மட்டும் இல்ல, அது சார்ந்து இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்ற அந்த வலி, அந்த வேதனை, இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேன்ற உங்களுடைய எண்ணம், இது எல்லாமே வந்து உங்களுடைய பேச்சுல வந்து வெளிப்பட்டதை நான் கவனிச்சேன். அந்த அக்கறையை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. அந்த அக்கறை தான் அந்த அக்கறை. பிளஸ் நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் வந்து தொடர்ந்து படிங்க, எழுதுங்க. ஓகேங்க. உங்களுடைய பாட புத்தகங்களையும் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய ஓகேங்க. இலக்குகளை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து தொடர்ந்து அந்த பாதையில போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு நாள் அதிகாரம் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க கையில ஒரு நாள் ஓகேங்க. அதிகாரம் வரும். அந்த அதிகாரம் உங்க கையில கிடைக்கும் போது நீங்க நினைச்ச பல விஷயங்களை வந்து செய்ய முடியும். நீங்க நினைக்கிற பல விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். பெரிய ஓகேங்க. மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்து சூழலியல் வந்து ரொம்ப மோசமான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு லெவலுக்கு வரும்போது உங்களால வந்து சில விஷயங்களை சரி பண்ணக்கூடிய அளவுல நீங்க இருப்பீங்க. அப்ப அதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து படிங்க. உங்களுடைய ஓகேங்க. பாடங்களையும் படிங்க, மற்ற புத்தகங்களையும் படிங்க. தொடர்ந்து உங்களுடைய அக்கறையும் எப்பவுமே கைவிடாம அதை மட்டும் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேங்க. ரொம்ப ஓகேங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த புத்தகத்தை இவ்வளவு விரிவா பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.